கடவுளின் ராஜ்யத்தை பின்வருகின்ற திராட்சை தோட்டத்து உவமையோடு ஒப்பிட்டு அறியலாம். ஒரு திராட்சை தோட்டத்தின் எஜமானன் ஒருவர் தம்முடைய திராட்சை தோட்டத்திற்கு வேண்டிய வேலையை செய்ய தேவையான வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டு சென்றார். அவர் வேலைக்காரர்களிடம் ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலி தருவேன் என்று கூலி பேசி சம்மதித்துக் கொண்டு அவர்களை திராட்சை தோட்டத்தில் வேலைக்கு அமர்த்தினார். பின்பு அந்த எஜமானன் காலை 9 மணிக்கு வெளியே சென்றபோது கடை வீதிகளில் சிலர் வேலையின்றி நிற்பதைக் கண்டார். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு செல்லுங்கள், தகுந்த கூலியை உங்களுக்கு தருவேன் என்றார். அவர்களும் வேலைக்கு சென்றார்கள். மீண்டும் 12 மணிக்கும் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே வேறு சிலரை வேலைக்கு அமர்த்தினார். ஏறக்குறைய மாலை 5 மணிக்கு வெளியே சென்றபோது வேறு சிலரும் வேலை இல்லாமல் இருப்பதைக் கண்டார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்களை யாரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அதற்கு அந்த எஜமானன், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு செல்லுங்கள், நியாயமான கூலி உங்களுக்கு தருவேன் என்றார். மாலை பொழுதான போது திராட்சை தோட்டத்து எஜமானன் தன் கண்காணிப்பாளரை நோக்கி, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்கு உரிய கூலியை கொடும் என்றார். எனவே கடைசியாக மாலை பொழுதில் வந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் 1 பணம் வீதம் என கூலி கொடுக்கப்பட்டது. அப்பொழுது முதலில் அதிகாலையில் வந்தவர்கள் தங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கும் 1 பணம் வீதம் என கூலி கொடுக்கப்பட்டது. எனவே முதலில் வேலைக்கு வந்தவர்கள் திராட்சை தோட்டத்து உரிமையாளருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பலுவையும் கடும் வெயிலின் வெப்பத்தையும் தாங்கின எங்களோடு இவர்களை சமமாக்கினரே என்றார்கள். அதற்கு திராட்சை தோட்டத்து எஜமானன் அவர்களில் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை. நீர் என்னிடம் இன்றைய நாளின் வேலைக்கு 1 பணம் கூலி என சம்மதிக்கவில்லையா? உமக்கு உரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்தவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். என்னுடையதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாக இருப்பது உமக்கு பொறாமையாக இருக்கிறதா என்றார். இவ்வாறு பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். மத்தேயு எழுதின நற்செய்தி 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 16 முடிய.